परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தடைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். It's a battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். ஜெயிக்கணுங்கிற ஸ்பிரிட் ரகு கிட்ட நிறையா இருக்கு. இப்பெல்லாம் ரகுராமன் நான் என்ன நினைக்கிறேங்கிறத சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிறான். இசையோட நுணுக்கங்களை ஈஸியா புரிஞ்சுக்கிறான். இன்னும் சொல்ல போனா எனக்கு பிறகு என்னோட இசை வாரிசா அவனை உருவாக்கணும்னு எனக்கே ஒரு எண்ணம் தோணுது. ஆனா அது நடக்குமா? ஏன்னா ரகு நிச்சயமா குருவை மிச்சின சிஷ்யனா வருவான். நான் தொட நினைக்காத சிகரங்களை எல்லாம் அவன் தொடுவான். அவன் ஒரு தகப்பன் சாமி. பைரவி, சேகர், இதோ வந்துடுறேன். என்ன பைரவி, டேபிள் வச்ச டிஃபன் அப்படியே இருக்கு. நான் குழந்தைங்க ஸ்கூல்ல விட்டுட்டு டெலிபோன் பில் கட்டிட்டு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிட்டு நாளைக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். நீ இன்னும் சாப்பிடாம இருக்க? சாரி கேஸ் டீடைல்ஸ் கேதர் பண்றதுல எல்லாத்தையுமே மறந்துட்டேன். நல்லா இருக்கு. சாப்பிட மறந்துன்னு வச்சுக்க, அப்புறம் எதுவும் மைண்ட்ல இருக்காது. போய் சாப்பிடு போ. நல்ல பொண்ணு. சார் நீங்கள் இங்கே இருங்க சார். கான்ஸ்டபிள் சார். எஸ் சார், பார்த்துங்க சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நெக்ஸ்ட் வீக் சந்திரசேகர் கேஸ் ஹியரிங்க்கு வருது. தற்போதைக்கு மனநிலையில் லேசான பாதிப்பு இருக்கிற காரணத்துக்காக இப்படியே விசாரணைக்கு அதிகாரி ரொம்ப நாளாக விட்டு வச்சிருக்காங்க. பட் இந்த நிலைமை இப்படியே நீடிக்கக்கூடாது. நீங்கள் செக் பண்ணி எந்த பொசிஷனில் இருக்காருன்னு ஃபைனலாக சர்டிஃபிகேட் கொடுத்தா
நான் அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வசதியாக இருக்கும். ஏற்கனவே தேவையில்லாமல் இந்த கேஸ் விசாரணையில் காலதாமதம் பண்ணுறதா எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே சில லூஸ் ஸ்டாக்ஸ் இருக்கு. பிரச்சனை பெருசாச்சுன்னா எல்லாருமே பதில் சொல்ல வேண்டி வரும். ப்ளீஸ் எங்கள் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுது இன்ஸ்பெக்டர். நிச்சயம் இந்த முறை நீங்க நினைக்கிற மாதிரி சந்திரசேகர் பத்தின ரிப்போர்ட் இருக்கும். நீங்க அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சந்திரசேகர் சாரை செக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணலாம். ஓகே, கேரி ஆன் டாக்டர். ஓகே, நீங்க அவர் ரூம் கூட்டு வாங்க. ஓகே டாக்டர். சார் வாங்க சார். நர்ஸ், டாக்டர். அந்த 8ஆம் நம்பர் பேஷண்ட் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. டெய்லி 2 இன்ஜெக்ஷன் கண்டிப்பா போட்டுருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருப்பான், ஆனா ரொம்ப முரட்டுத்தனமானவன். ஓகே டாக்டர். அவனை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகே ஓகே டாக்டர். ஓகே. நர்ஸ், அவங்கள உள்ள வர சொல்லுங்க. எஸ் டாக்டர். சாரை கூட்டிகிட்டு வந்துட்டேன் டாக்டர். உட்காருங்க சார். இன்ஸ்பெக்டர், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே டாக்டர். என்னையா அது, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு கேண்டீன் கூட கிடையாதா? ஒரு டீ சாப்பிட கூட வழி சார், நான் வேணா வெளியில் போய் வாங்கிட்டு வரட்டுமா சார்? வேணாம், அதுக்குள்ளே டாக்டர் வந்துட்டாருன்னா அப்புறம் உனக்காக வெயிட் பண்ண வேண்டி வரும். எந்த நேரத்தில் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதுன்னு தெரியலையா? இந்த இழு எடுக்குது. சந்திரசேகர் பைத்தியமா இல்லையான்னு தெரியறதுக்குள்ள நமக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. ஆமாம் சார். மென்டல்னா ஆஸ்பத்திரியில் விட்டுடலாம், குற்றவாளினா ஜெயிலில் போட்டுடலான்னு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலான்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. தரைக்கு இழுத்தா தண்ணி கிழக்குது, தண்ணி கிழுத்தா தரைக்கு இழுக்குதுங்கிற கதையாகவே இருக்குது. சார், ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார். இதை விட இழுத்த கேஸ் எல்லாம் எதிர்பாராமல் முடிஞ்சிருக்கு. எப்படியாவது முடிஞ்சா சரி. சொல்லுங்க மிஸ்டர் சந்திரசேகர், ஹவு டு யூ ஃபீல் நவ்? ஐ ஆம் ஓகே. மிஸ்டர் சந்திரசேகர், நீங்க கோவப்படாம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும். கோவம் என் மனசுல இல்ல, உங்க கேள்வியில இருக்கு. அஃப்கோர்ஸ், வேற வழி இல்லாம சில உண்மைகளை வர வைக்கிறதுக்கு கேட்கப்படுற சில கேள்விகள் கோவத்தை வரவழைக்கிறது உண்மைதான். பட் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதான் நல்லது. யாருக்கு நல்லது? எல்லாருக்குமே நல்லது. எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது என் டியூட்டி மிஸ்டர் சந்திரசேகர். எது சார் உங்க டியூட்டி? இப்படி தேவையில்லாம கேள்வி கேட்கறதா? நோ மிஸ்டர் சந்திரசேகர், தேவையில்லாம எமோஷன் ஆகாதீங்க. நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இன்னும் ரொம்ப நாளைக்கு உங்களை காப்பாற்ற முடியாது. ஐ மீன், இப்படி விசாரணை கைதியாவே விட்டு வச்சிருக்க முடியாது. யார் உங்களை விசாரணை கைதியை விட்டு வைக்க சொன்னது? யார் உங்களை காப்பாற்ற சொன்னது? தூக்கில போடுங்க, தூக்கில போடுங்க, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. நீங்க தான் விசாரணை, வெங்காயம், மணநில, மண்ணுன்னு இழுத்துட்டு இருக்கீங்க. கூல் டவுன் மிஸ்டர் சந்திரசேகர். அப்படியெல்லாம் எடுத்தன் கவுத்தன்னு எதையுமே செஞ்சிட முடியாது. கொலை செஞ்சேன் செய்யலன்னு ஒரு கைதி 1000 சொன்னாலும் அது உண்மையா பொய்யா அப்படின்னு கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும். அந்த கொலைக்கு உண்டான காரணத்தை சந்தர்ப்ப சாட்சியோட நீங்க சொல்லிதான் ஆகணும். என் வாயிலிருந்து அப்படி ஒரு பதில் வரவே வராது. கொலை செஞ்சேன் செய்யலன்னு ஒரு கைதி 1000 சொன்னாலும் அது உண்மையா பொய்யா அப்படின்னு கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும். அந்த கொலைக்கு உண்டான காரணத்தை சந்தர்ப்ப சாட்சியோட நீங்க சொல்லிதான் ஆகணும். என் வாயிலிருந்து அப்படி ஒரு பதில் வரவே வராது. எதிர்பார்த்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. நான் தான் கொலை பண்ணேன், என்ன தூக்கில போடுங்க. இதை மட்டுமே தான் மறுபடியும் சொல்லுவேன். சொன்னதையே மறுபடியும் மனநிலை பாதிக்கப்பட்டவன் தான் சார் சொல்லுவான். அதனால தான் சொல்றேன், உங்க ஆள் மனசுல ஏதோ ஒரு சீக்கிரட்டை போட்டு புதைச்சி வச்சிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த மன அழுத்தம் ஏற்படுது. நான் மென்டல் தான், லூசு தான், பைத்தியம் தான். ஆளை விடுங்க. மிஸ்டர் சந்திரசேகர், நான் சொல்றதை கேளுங்க. கூல் டவுன் ப்ளீஸ்.
சார் நீங்கள் மிஸ்டர் மதியழகன் தானே? ஆமாம், நீங்கள் யார்? ட்ரைனிங்கில் உங்கள் பேஜில் ரத்ன பாண்டியன்னு ஒரு மதுரக்கார பையன் இருந்தாரே. ஓ எஸ் எஸ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் ரத்ன பாண்டியனோட அண்ணன் முத்துவேல் சார். ஓ, ரத்னாவோட அண்ணனா? ஆமாம் சார். தம்பியை பார்க்க வரும்போது உங்களை பலமுறை பார்த்துருக்கேன். ரத்னா எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான் சார். மதுரை தல்லாகுளம் ஸ்டேஷனில் தான் எஸ்ஐயாக இருக்கான் சார். ஆமாம், நீங்கள் எங்கே மெண்டல் ஹாஸ்பிட்டலில்? கேஸ் விஷயமா வந்தேன். ஆமாம், நீங்கள் எங்கே? நம்ம ஊர் பையன் ஒருத்தனை இங்கே சேர்க்குற விஷயமா வந்தேன். நீங்கள் ஒரு கைதியை ஜீப்லேருந்து கூட்டு போகிறத பார்த்தேன். அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது, யாருன்னு தான் தெரியல. அவர் மியூசிக் டைரக்டர் சந்திரசேகர். ஓ, மியூசிக் டைரக்டர் சந்திரசேகரா? ஆமாம், அவரே தான். அவரோட அசிஸ்டன்ட் ரகுராமனை சுட்டு கொண்ட வழக்கு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ரகுராமனையா? ஆமாம் ஆமாம். டாக்டர் வந்துட்டாரு. ரத்தனத்தை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. ரத்தனத்துக்கிட்ட என் மொபைல் நம்பர் இருக்கு, என்ன கூப்பிட சொல்லுங்க. ஓகே சார், நாம அப்புறம் சொல்கிறேன் சார். ஓகே, வாங்க டாக்டர். செக்அப் பண்ணியாச்சா? நோ இன்ஸ்பெக்டர், அவர் சீரான மனநிலையில் இல்லை. திடீர்னு எமோஷனில் கத்துறாரு. அவரை 2 days இங்கே அட்மிட் பண்ணி தரோவாக அனலைஸ் பண்ணணும். நீங்கள் போலீஸ் செக்யூரிட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகே டாக்டர், உங்கள் இஷ்டம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை சர்டிஃபிகேட், வெதர் ஹி இஸ் மென்டலி அஃபெக்டட் ஆர் நாட், தட்ஸ் ஆல். எனிவே ஐ வில் டூ மை ஃபார்மாலிட்டிஸ். ஓகே ஓகே டாக்டர். அவர் விஐபி, பாதுகாப்புலாம் பக்காவாக இருக்கணும். ஓகே, நீங்கள் தூங்குறீங்களா சாப்பிட்றீங்களாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே 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 சார். என்ன பொழப்பியாது? தூங்கினாலும் கவலை இல்லை, சாப்பிட்டாலும் கவலை இல்லைன்றாரு. 2 நாள் அங்கே இருந்தால் சாவணும் போகிறது, வேறு வழி இல்லை. ஆமாம் ஆமாம். நாயரே, பால் நாயக்கர் வராரு. ஓ, காலங்காத்தால கழுத்தறுக்க வரான். சிட்டியில் நிலநடுக்கம் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, இவன் குடும்பத்துக்கு மட்டும் எதுவும் வர மாட்டேங்குதே. யோ, மனசுல என்ன பெரிய கமலஹாசன் நினைப்பா? இது என்ன தாராவியா? தானாகாரன் தெரு, தமிழ்ல பேசியா? நாயகன் படத்தை பார்த்தது வந்து பாலுவா இருந்தன்னா பாலு நாயக்கர் ஆயிட்டேன். ஆக்சுவலா மணிரத்னம் என்னதான் நாயகன் படத்துல நாயகனா நடிக்க கூப்பிட்டாரு. மேக்கப் டெஸ்ட் கூட எல்லாம் எடுத்தாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்ல ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை, நீ நடிச்சிருந்தா பெரிய மிஸ்டேக் ஆயிருக்கும். என்னது? இல்ல, ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கும்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நானும் ஃபீல் பண்ணி தான் இப்படி ஆயிட்டேன். ஃபிலிம் ரீல்ல வேலு நாயக்கரா வாழ வேண்டிய நான் ரியலா பாலு நாயக்கரா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அழாதையா நாயரே, 4 டீ போடு. 4 பேருக்கு டீ குடுக்கறதுல தப்பு இல்ல. 4 பேருக்கு டீ குடுக்கறது தப்பே இல்ல. ஆனா குடிச்ச டீக்கு காசு கொடுக்காம இருக்கதா தப்பு, அதை தெரிஞ்சுக்க. வந்துட்டான். ஏதோ பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்க. யோ, நீங்க வந்தாதான் அந்த ஸ்மெல்லே வருது. இது எங்க பேட் ஸ்மெல் இல்லைங்க, வேற ஏதோ பேட் ஸ்மெல். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாயரே, நம்ம ஏரியால 4 நாள் குப்பை இல்ல. ஐயோ, வாங்குறோம் தபார், நம்ம ஏரியா குப்பையை மட்டும் அள்ளுறோம். 4 குப்பை லாரி வாங்குறோம். உன் டீ வேண்டாயா? வாடா போலாம். நல்ல வேலை, போய் தொலைஞ்சானுங்க. என்ன நாயரே, 4 குப்பை வண்டி வாங்கணுங்கிறாங்க? ஆமா, நாய்க்கே 4 புற வாங்க முடியாது, இவங்க குப்பை வண்டி வாங்க போறாங்களாமா? குடும்பமே லூசு குடும்பம். டோட்டல் ஃபேமிலியே ஒரு டைப்பாக இருப்பாங்க. இவன் பொண்டாட்டி, இவன் பொண்ணு, இவன் தம்பி, இவன் மச்சான், இவங்க எல்லாருமே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி திரிவாங்க. ஆனால் இவன் பரவாயில்ல, இவன் பொண்டாட்டிக்கு மனசில் படையப்பா நீலாமரி நினைப்பு. ஒரு நாள் தீபாவளிக்கு பணம் வாங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். பழைய பில்டிங் இடிச்சு விழுந்துற போது. பூகம்பம் வந்துட போல இருக்க. நிறுத்தடி. நான் விடும் பெருமூச்சிலே நீ துளிர் காய வேண்டும் அதனால்
உன்னை நீலாம்பரி மாதிரி ஆட வேண்டாம்னு சொன்னல, பில்டிங் இடிஞ்சு விழுந்துற போதுரி. அடங்க மாட்டியா? இந்த நீலாம்பரி யாருக்கும் அடங்க மாட்டா, மத்தவங்களை அடக்கிதான் பழக்கம். மின்சார கண்ணா, உனக்கு வயசானாலும் உன் ஸ்டைல் இன்னும் மாறவே இல்லையே. அடியே, நான் படையப்பா இல்லடி, பாலு நாய்க்கரு. 4 பேருக்கு நல்லது செய்ய நினைக்கிற பாலு நாய்க்கரு. இப்படி 4 பேருக்கு செய்யறேன்னு ஏதாவது செஞ்சுட்டு வா, போன 4 பேர் நடு ரோட்லயே மிதிக்க போறாங்க. எல்லாத்தையும் விட்டுடு. எல்லாத்தையும் விடுறதா? எப்படி விட முடியும்? அவனை விட சொல்லு, இவனை விட சொல்லு, இவனை விட சொல்லு. வேற யாரும் விட வேண்டாம், இப்ப நான் விடுறேன். எல்லாத்தையும் விடுறதா? எப்படி விட முடியும்? அவனை விட சொல்லு, இவனை விட சொல்லு, இவனை விட சொல்லு. வேற யாரும் விட வேண்டாம், இப்ப நான் விடுறேன். மின்சார கண்ணா, என்ன ஓட விட்டு அடி வாங்காத. என்னால ஓட முடியாது. அதுக்குதான் நிறைய திங்காதன்னு சொல்றது. அங்கே நில்லு. நிறுத்த மாட்டியா? நிறுத்த மாட்டியா? கேட்க மாட்டியா? கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். அருகில் நீ வர வேண்டும் என் தேவா. மம்மி, டாடி, நான் நல்லா ஆடினேனா? ஐஸ்வர்யா ராய் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சினிமா விட்டே போயிட்டாங்கல்ல, அந்த பிளேஸை நான் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கேனா? பிந்து கோஸ் மாதிரி இருந்துட்டு ஐஸ்வர்யா லெவலுக்கு ஃபீல் பண்றியா? இது மட்டும் ஐஸ்வர்யா ராய் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ, அமிதாப் பச்சன் பாம்பேல இருந்து எட்டி உதைப்பாரு. அவர் காலு நீளம். நீங்க கூட தான் வடிச்சட்ல வழுக்கி விழுந்த போட்ட மாதிரி இருக்கீங்க. கமலஹாசன் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணலையா? இவ்வளவு ஏன் மம்மியே பாருங்க, தெருவுல கூத்தாடுற மாதிரி இருந்துட்டு நீலாம்பரி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். கொஞ்சம் மைனாக்களே. ஒரு வழியா அவங்க வீட்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். அந்த அளவுக்கு லூசு குடும்பமா? அது மட்டும் இல்ல, இன்னும் 2 லூசு அந்த குடும்பத்துல இருக்கு. ஒருத்தன் இசைப்பித்தன், இன்னொருத்தன் கலைப்பித்தன். ஏண்டா பித்தா, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். தினமும் இந்த ஆறுமணி பெட்டியில இந்த பக்கத்துல இந்த பக்கமும் இந்த பக்கத்துல அந்த பக்கமும் கட்டையை எண்ணிக்கிட்டு இருக்கிய. ஒரு நாளைக்கு என்ன ஞாபகத்துல வச்சுக்க மாட்டியா? மறந்து போச்சுன்னா ஏதாவது ஒரு துண்டு பேப்பர்ல பேனால எழுதி வச்சுக்க. எதுக்கு இப்படி தினமும் கை வலிக்க கட்டை எண்ணிட்டு இருக்க? அதனால இந்த கட்டையும் தேஞ்சு போயிடும், உன் கட்டை விரலும் தேஞ்சு போயிடும். எது கட்டைய எண்ணறனா? இந்த இசைப்புத்தன் குடும்பத்துல இப்படி ஒரு ஞான சூன்யமா? நான் கட்டைய எண்ணல, இசையமைக்கிறேன். ஒரு இளையராஜா மாதிரியும் ஒரு ஏஆர் ரகுமான் மாதிரியும் மிகப்பெரிய இசையமைப்பாளரா வரப்போறேன். நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு நான் எங்கேயோ போக போறேன். நீ ஒரு நாளைக்கு எங்கேயோ போக போறேங்கிறது கன்ஃபார்ம். ஆனா நீ எங்க போனாலும் செலவு பண்ணி நான் உன்னை காணவில்லைன்னு விளம்பரம் கொடுக்கவே மாட்டேன். வாசி, நல்லா வாசி. வாச்சி வாச்சி நல்லா வாச்சி. ஐயோ ஐயா, என் டேலண்ட்டை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாத சித்தப்பா, நான் டைரக்ஷன் பண்ணும்போது உனக்கு மியூசிக் டைரக்டர் வாய்ப்பு தரேன். உனக்கு மூட நம்பிக்கை ரொம்ப அதிகம்டா. இங்கே பாரு, ஜென்டில்மேன் படம் எடுத்தாரு கேடி குஞ்சுமோன், அவர் கம்பெனியில் நான் படம் பண்ண வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இது அவருக்கு தெரியுமா? உனக்கு நக்கலு தானே, அவ்வளவு ஏன். இப்போ ஏவிஎம் கம்பெனியில் சிவாஜி படம் எடுத்தாங்களே, அதுவும் நான் டைரக்ஷன் பண்ண வேண்டியது சித்தப்பா, அதுவும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதை எப்படிடா நம்ம பரம்பரைக்கே ஜஸ்ட் மிஸ் ஆகுது? என்னது பரம்பரைக்கேவா? ஆமாண்டா, தாத்தா கூட இப்படிதான். ஏவிஎம் அன்பேவா படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணியிருக்கணும், ஜஸ்ட் மிஸ்ன்னு சாகுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஏன் தாத்தாவோட தம்பி இருந்தாரு, அவரு கூட ஹரிதாஸ் படத்துல நான் தான் நடிச்சிருக்க வேண்டியது,
ஜஸ்ட் மிஸ் ஆகி எம்கே தியாகராஜ பகவதர் நடிச்சிட்டாருன்னு எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. சரி சரி, நான் சாதகம் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணாத. என்னது சாதம் பண்றியா? எப்போ பாரு தின்றதுலே இரு. சாதம் இல்லடா, சாதகம். மியூசிக் பிராக்டிஸ். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் எதுக்கு சித்தப்பா டிஸ்டர்ப் பண்ண போறேன்? எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியோட அப்பாயின்மெண்ட் இருக்கு. ரஜினியோடவா? ஆமா, ரோபோவுக்கும் குசேலனுக்கும் நடுவுல என் படத்துல நடிக்கிறேன்னு பிரஸ் மீட்ல அனௌன்ஸ் பண்ண போறாரு. நீ லூசுன்னு தெரியும்டா, ஆனா இந்த அளவுக்கு லூசா இருப்பேன்னு தெரியாதடா. யாரு நான் லூசா? நீதானே? வெளியில சொல்லிடாதடா, மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துற போறாங்க. எப்பா ஒரு பெருந்தொல்லை விட்டுருச்சு. சார் டானிக் சார். டானிக்கா? கொஞ்சம் நாக்கில் தரவனா சாகுற மாதிரி சைனட் இருந்தா கொண்டு வா போ. சார் நீங்க சாப்பிடணும். என்ன ப்ராப்ளம்? சார் ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றார் சார். சரி நீங்க போங்க, Yes, doctor. நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் சந்திரசேகர், உங்களை ஜஸ்ட் அனலைஸ் பண்றதுக்காக தான் இங்க அட்மிட் பண்ணிருக்கோம். வயலண்ட் கேஸ்னு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அப்படியே ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹை வோல்டேஜா கொடுங்க. ரெடியா போய் சேர்ந்துறேன். கூல்டன் மிஸ்டர் சந்திரசேகர், உங்களை இந்த மாதிரி வச்சிருக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் சட்டம் அப்படி. ஆஸ் பர் லா என்ன பண்ணணுமோ அதை தான் நான் செய்யறேன். என்ன பெரிய சட்டம் சார் உங்க சட்டம்? ஒரு மனுஷனை வேதனைப்படுத்துறதா உங்க சட்டமா? நோ மிஸ்டர் சந்திரசேகர், நீங்க இருக்க மனநிலையில உங்களுக்கு இப்படி தான் பேச தோணும். ஆனா ஒரு டாக்டரா கேர் எடுத்துக்க வேண்டிய நான் கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது. பேஷண்ட் என்ன மனநிலையில இருந்தாலும் ஒரு மருத்துவர் விருப்பு வெறுப்பு இல்லாம அவங்கள குணப்படுத்துறது தான் எங்களோட கடமை. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே? வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தது காலம், வசந்த காலம். வாழும் வரைக்கும் நினைவில் தங்கும் கோலம், மகிந்த கோலம். காற்றினில் கலந்து உலகினை ஆளும் கானம், எனது கானம். உறவினில் இணைந்து உலகம் செழிக்கும் பாட்டு, சந்தோஷ பாட்டு. உயிராய் உணர்வாய் இசையாய் சனிதம என்னுள் உறைந்து வாழும் இசைத்திட வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தது காலம், வசந்த காலம். இத்தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி தர்மயுத்தம், மெகா டிவி, தபால் பெட்டி எண் 6023, அடையாறு, சென்னை 602020.